Hello everyone, welcome to impactiasacademy. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனல் ஆப்ஷனல் ரிலேட்டடான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஒய் யூ ஷுட் choose public administration as your UPSC civil services examination optional அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிகாஸ் UPSC has provided almost 26 optional subjects for your mains examination. And the mains examination la particular why public administration அப்படிங்கிற ஆப்ஷனலை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டு எவாலுவேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதில் என்ன தெரியணும் அப்படின்னா, நமக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல் சப்ஜெக்டோட கரண்ட் ட்ரெண்ட் ஆஃப் UPSC அப்படிங்கிறது என்ன, ரெண்டாவது விஷயம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனல் ஆப்ஷனல் அப்படிங்கிறதோட சிலபஸ் என்ன, வெதர் யூ ஆர் personally or knowledgeably interested in the subject or not அப்படிங்கிறதுக்கான எவாலுவேஷன் தான் இந்த வீடியோ. கிளியர்? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஹவு டு சூஸ் அன் ஆப்ஷனல் ஃபார் UPSC சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. பிகாஸ் அந்த வீடியோவில் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸோ தெர் ஆர் 4 கிரைட்டீரியாஸ் டு சூஸ் அன் ஆப்ஷனல் ஃபார் UPSC சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண 4 விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தட் இஸ் யூ மஸ்ட் பி செல்ஃப் இன்ட்ரெஸ்டட் டுவர்ட்ஸ் த சப்ஜெக்ட் and also it should be scoreable and populous. Then the third criteria should be coverage of GS, which means that your optional subject syllabus, how it covers the GS syllabus, especially in prelims and your mains examination. Then finally classes and material availability in relation to your particular optional. So எதுக்காக நான் இந்த வீடியோவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, this video is particularly about how the public administration optional is scoreable in optional, that is populous in your UPSC civil services examination. The second thing we are going to discuss coverage of general studies syllabus. அதாவது GS syllabusல உங்களுக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனலோட எட்ஜ் ஓவர் என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபைனலி வில் டிஸ்கஸ் when we are going to start optional subject and what are the materials we will be provided for you அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் மை இன்ஃபர்மேஷன் யூ வில் கெட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் நாட் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பிகாஸ் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மேலே நமக்கு ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகணும். அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிறதுக்கான நாலேஜை தான் நான் உங்கள்கிட்ட த்ரோ பண்ண போகிறேன். தட் then your emotion should decide whether the optional subject is apt for you or not அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ பிஃபோர் தட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் முன்னாடியே இருக்க ப்ரிஜுடைஸ் தாட்டை மட்டும் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடணும். இல்லை இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னாலே ஒரு டஃப்பான சப்ஜெக்ட், இல்லை இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ரொம்ப நான் ஸ்கோரபிள் திங், இல்லை இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டில் கிளியர் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத அந்த ஒரு மித்தை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான அப்ஜெக்டிவ். ஸோ பிகாஸ் எவ்ரி இயர் ஒவ்வொரு ஆப்ஷனலோட டைனமிசமும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் த பீரியடில் ஒன் டைப் ஆஃப் ஆப்ஷனல்ஸ் ரொம்ப ஹை ஸ்கோரபுளாக இருக்கும். பட் அதவே கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயம் that is questionable. ஓகேவா? ஸோ ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் இது ஸ்கோரபுள் ஆப்ஷனால பாப்புலஸாக, தென் coverage of GS, இந்த 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் as an optional, it is populous and scoring subject. பிகாஸ் இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் UPSC's annual report. UPSC என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்ரி இயர் UPSC சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இயர்க்கான ஆனுவல் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுவாங்க. அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் ரொம்ப டீட்டெயில்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க அபவுட் UPSC சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் அதர் எக்ஸாமினேஷன்ஸ் ஆல்சோ. அந்த ரிப்போர்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த பேஜஸில் how many of the civil servant candidates appeared in a particular subject and recommended and success rate என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் இது பாப்புலஸாக ஹை ஸ்கோரிங்கா அப்படிங்கிறத சொல்லி நம்ம டிசைட் பண்ணணும். டோன்ட் கோ வித் சம்திங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க சீனியர் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இட் இஸ் த கிரெடிபிள் ரிப்போர்ட் விச் ஹேஸ் பின் ரிலீஸ்ட் பை த UPSC போர்ட்.
ஸோ இந்த போர்டோட ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா நான் பர்டிகுலராக இந்த ஆப்ஷனல் மட்டும் சொல்ல, எவ்ரி இயர் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனலோட சக்ஸஸ் ரேட்டும் இட் இஸ் டைனமிக், இட் இஸ் சேஞ்சிங். இந்த சக்ஸஸ் ரேட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மேபி ஹையர் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னா ஹையர் நம்பர் ஆஃப் சக்ஸஸ் ரேட் வந்து கிரியேட் ஆகிற ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வெரி சிம்பிளி அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டனரியில் ரொம்ப 10 பேர் தான் தட் இஸ் மெயின்ஸ் அப்பியர் ஆகிருக்காங்க. அதுலேருந்து ஒருத்தவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் இட் இஸ் நான் ஸ்கோரபிள் நான் பாப்புலஸ் அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால் வர முடியாது. ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் ரிப்போர்ட்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஸ்கோப் என்ன யூபிஎஸ்சியில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தட் இஸ் இன் 2021 பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனலில் அப்பியர் ஆனவங்க 509 members. Out of those 38 has been cleared. The success rate is 7.5%. இந்த 7.5% தான் எல்லா வருஷமும் மெயின்டைன் பண்ணுவாங்களா, இல்லை ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு பயஸாக இருக்குமா அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு கொஷினாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் இந்த அப்பியர்டு அண்ட் ரெக்கமெண்டட் சக்ஸஸ் ரேட் இதை டிசைட் பண்ணுறது ப்ரிலிம்ஸில் எத்தனை பேர் வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஷனில் ஆப் பண்ணவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதோட பேசிஸ் தான் அது. பட் அதிலிருந்து நம்ம கிளியர் பண்ணி போகிறது அப்படிங்கிறது மோரார்லெஸ் எல்லா ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கும் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது தட் இஸ் +or-2 தான் இருக்கும். பிகாஸ் எவ்ரி ஆப்ஷனல் இஸ் ஸ்கோரபிள் ஒன். இதில் நான் பர்டிகுலராக பிச் பண்ணுறது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனலில் லாஸ்ட் இயர் 38 members வந்து கிளியர் பண்ணி அதில் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. தென் அதுக்கு முன்னாடி வருஷம் ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஃப்ரம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனலோட சக்ஸஸ் ரேட் வந்து தட் இஸ் ஹையர் 8.2%. அரௌண்ட் 58 members has been clear. புரியுதா? ஸோ அப்போ சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது எவ்ரி இயர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆகும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் இன் ரிலேஷன் டு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அரௌண்ட் எவ்ரி இயர் 500 to 700 members appearing for civil services main examination. Out of those-ல வந்து and we can expect 8 to 9% of success rate. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டான ஆப்ஷனல், ரொம்ப கஷ்டமான ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிஜுடைஸ் தாட் இருக்குது ஆஸ்பிரன்ஸ் மத்தியில். பட் I have to show the credible report to ensure that there are lot of members who have been clearing for UPSC mains examination by opting for public administration. Then அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா you can able to see here that is public administration the success rate is too high, that is 67 members 9.2% success rate. So very simply 7.5 8.2 9.2 இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் தட் ஹவு மெனி மெம்பர்ஸ் ஹேவ் பின் கிளியர்ட் தட் இஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அப்பியரன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம வி கேன் எக்ஸ்பெக்ட் தட் இஸ் 7 to 10% ஆஃப் சக்ஸஸ் ரேட் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல். ஸோ கொஞ்சம் எட்ஜ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா விச் மீன்ஸ் தட் பாப்புலஸ் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனல்ஸில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். பட் the recent times the competition is very less in public administration optional because மற்ற பாப்புலர் ஆப்ஷனல் சொல்லி நம்ம க்ரைட்டீரியா டிஃபைன் பண்ணும்போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 1500 மெம்பர்ஸ்லேருந்து ஒரு 2000 மெம்பர்ஸ் வந்து அப்பியர் ஆவாங்க. இந்த 2000 மெம்பர்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆன்சர்ஸை யூனிக்காக கிரியேட் பண்ணி இதில் 10% சக்ஸஸ் ரேட் வர்றதுக்குள்ளே நம்ம போகணும். That which means that competition is between around 2000 members. But in relation to public administration as an optional, the competition is very less. Yes, அதில் ரொம்ப வெரி லெஸ் ஆயிடுச்சு காம்படிஷன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ப்ரெஜுடைஸ் தாட் தட் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல் அப்படிங்கிறது ஒரு தட் இஸ் ரிஜிட் ஆப்ஷனல் மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் த காம்படிஷன் இஸ் அரௌண்ட் 500 to 700 members தான். இதில் சக்ஸஸ் ரேட் கண்டிப்பாக உங்களுக்கு தட் இஸ் 7 to 10% சக்ஸஸ் ரேட் வரும். கிளியரா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கிரியேட் ஆகும். செகண்ட் ஒன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனல் ஆப்ஷனலை எடுத்து
நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அந்த கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸில் வந்து நீங்கள் ஒன் ஆஃப் த சில டாப்பர்ஸோட லிஸ்ட்டு உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த டாப்பர்ஸோட லிஸ்ட்டை வச்சு நீங்கள் என்ன கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். வி ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் த சேம் ஸ்ட்ராட்டஜி பிகாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது மோரலஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை பொறுத்தவரையும். ஸோ லாஸ்ட் இயர் ரிசல்ட் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல் இண்டியா ரேங்க் 139, தட் இஸ் குஷ்பூ ஒபெராய் அப்படிங்கிற ஒரு லேடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனல் ஆப்ஷனல் ஆட் பண்ணி ஆல் இண்டியா 139 அண்ட் ஆல்சோ ஆல் இண்டியா ரேங்க் 8 ஆல்சோ ஆப்டட் ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அவரோட மார்க்கெட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் ஆல் இண்டியா ரேங்க் 8 எடுத்த தட் இஸ் அனிருத் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து ஆப்டட் ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தட் இஸ் டு மேக் யூ கிரெடிபிள் டுவர்ட்ஸ் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் அன் ஆப்ஷன். So next, that is last year All India 31 after for public administration optional. அவங்களோட எல்லாத்தோட ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா above 290 and 300 இருக்கும், which explains that the public administration optional is also scoreable above 300 and above 290 plus. Okay, then obviously all of you know that that is All India rank 1 during 2019 civil services examination. Mr. PRADEEP Singh IAS has opted for public administration optional who scores around 293 marks in your public administration optional. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதுலேருந்து சொல்கிறது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல் அப்படிங்கிறது ரொம்ப ஹை ஸ்கோரபிள், அதை தான் எடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஆப்ஷனல் சூஸிங் இஸ் யோர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் யூ ஹாவ் டு புட் யோர் smart and hard work towards that to get achievement in UPSC civil service examination. Because optional subject பிடிக்காத ஒரு சப்ஜெக்டை எடுத்துகிட்டு அதை நம்ம படிக்கிறத தாண்டி நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு சப்ஜெக்டை ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் நமக்கு ஆப்ஷனல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இதில் தான் டாப்பர்ஸ் இருக்காங்க, இதில் தான் ஹை ஸ்கோரபிள்னு கிடையாது. எல்லா ஆப்ஷனலுக்கும் என்னால் இப்படி டிஃபைன் பண்ண முடியும், விச் மீன்ஸ் தட் ஆப்ஷனல் நம்ம எவ்வளோ தூரம் அதை கிரெடிபிளாக நம்ம நம்புகிறோம் படிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தட் இஸ் டாப்பர்ஸோட லிஸ்ட்டும் அவங்களோட மார்க்ஸும் ரீசன்ட் டைம்ஸில் எபோவ் 300 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணவங்களோட ஃபியூ ஸ்கோர்ஸ் அண்ட் ஃபியூ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சம்திங் அவங்களோட டாப்பர்ஸோட ஆன்சர்ஸ் காப்பீஸும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்ன க்ரெடிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னா திஸ் ஸ்ட்ராட்டஜி வில் ரிசல்ட் இன் 300 ப்ளஸ் மார்க்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இதை உங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், இது இப்போ நான் கன்க்ளூட் பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா எவ்ரி ஆப்ஷனல் which you chose by your self interest and you are working towards that is scoreable and populous. இது ஃபர்ஸ்ட் எட்ஜ் ஓவர். செகண்ட், நம்ம இந்த அப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனலும் இட் இஸ் அண்ட் ஹை ஸ்கோரபிள் ஆப்ஷனல் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஆப்ஷனல் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஃபேக்ட் அண்ட் எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா as a public administration optional what கைண்ட் ஆஃப் சிலபஸ் இட் இஸ் ஹோல்டிங் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். ஏன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னாலே என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா பாலிட்டி தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பை ப்ரிஜுடைஸ் தாட்டாகவே நம்ம வளர்த்துருக்கோம். பட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனல் ஆப்ஷனலில் உண்மையாலுமே என்ன சிலபஸ் இருக்குது, வெதர் இட் இஸ் ரிலவென்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் இன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல் அப்படிங்கிறது தட் இஸ் மோர் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட். More practical subject in the sense public administration is comes under both arts and science அப்படிங்கிற ஒரு டிபேட் இருக்குது. என்ன அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி தான் படிக்க போகிறோம். ஓகேவா? டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் in the sense how a organization has been framed, how the government is functioning, how the officers in the government, for example district collector, president, prime minister, ministers, other departments, cabinet secretary, இவங்க எல்லாருமே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, அவங்களோட ரோல் என்ன, அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் என்ன. ஓகே, எதுவுமே ஒரு தட் இஸ் என்ன ஒரு உட்டோப்பியா கான்செப்ட் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகாது, விச் மீன்ஸ் தட் உங்களுக்கு ஒரு ஏலினேட்டட் கான்செப்டாக கிரியேட் ஆகுது. எல்லா கான்செப்ட்ஸுமே நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டடி பண்ணதாவோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயமாவோ இருக்கும். வெரி சிம்பிளாக முடிக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது,
பர்டிகுலராக அந்த ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தால் எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது, இதை தான் படிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த சப்ஜெக்டை யாருக்கு ரொம்ப செல்ஃப் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படின்னா, எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மேலே ரொம்ப ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்குது, ஒரு ப்ராக்டிக்கலான சப்ஜெக்டை வந்து நான் படிக்கணும்னு விருப்பப்படுறேன். இதை தாண்டி நான் இப்போ பிலீவ் பண்ண முடியாத ஏதோ ஒரு சயின்ஸை நான் படிக்கிறத தாண்டி நான் டெய்லி டே டு டே லைஃப்பில் நான் ப்ராக்டிக்கலாக இல்லை இதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், இதை நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷனாக ஒரு லீடர் இப்படி தான் இருக்கணும், அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே கம்யூனிகேஷன் இந்த மாதிரி இருக்கணும், அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே டிசிஷன் மேக்கிங் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற இஃப் யூ வாண்ட் டு establish the concepts that is administrative behaviors நீங்கள் டெவலப் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா that is your option. The second thing is public administration is about government in action. Yes, public administration ஓட 70% of the syllabus இதுதான், government in action. So our government, whether it is local or state or union, எந்த கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸும் இதில் படிக்க போகிறோம். எல்லா கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸும் படிக்க போகிறோம். அந்த ஃபங்க்ஷன்ஸில் இருக்க ஃப்ளாஸை பற்றி படிக்கிறோம். நாட் ஓன்லி இன் ரிலேட்டட் டு இந்தியா அண்ட் ஆல்சோ இந்தியா இன் கம்பேரிசன் டு அதர் கவர்மெண்ட்ஸும் நம்ம இதில் ஸ்டடி பண்ணுவோம். ஸோ வெரி சிம்பிளி கவர்மெண்ட் இன் ஆக்ஷனை பற்றி படிக்க போகிறோம். கவர்மெண்ட்டை பற்றி படிக்கிறது பாலிட்டியில் வர சிலபஸில் எனக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கான ஆப்ஷனல் தட் இஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். தேர்ட் திங் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, public administration is your future service. Yes, we are writing that is UPSC civil services examination, which means that நம்ம ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் நம்ம வேலைக்கு போகிறோம். உங்களோட ஃபவுண்டேஷன் ட்ரைனிங் லபாஸ்னால நடக்கும் முசோரியில், அந்த முசோரியில் உங்களுக்கு எடுக்க போகிற சப்ஜெக்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். நீங்கள் போய் பண்ண போகிற சர்வீஸ் பப்ளிக் சர்வீஸ் தான். நீங்கள் போய் ஒர்க் பண்ண போகிற இடம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். யூ ஆர் அ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப்டர் கிளியரிங் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். அந்த ப்ராசஸை நீங்கள் இங்கேயே படிப்பீங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ரோல் என்ன, ஒரு பப்ளிக் பாலிசி எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை வந்து எப்படி ரெடி பண்ணணும், தென் ஒரு ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், பட்ஜெட்டிங் எப்படி கிரியேட் பண்ணணும், இதை தான் நான் ப்ராக்டிக்கலான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறேன். விச் மீன்ஸ் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல்லேருந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் ஓவர் எங்கே கிடைக்கும் அப்படின்னா during your training and during your service towards the people and also while discharging public duties. Okay, அதனால தான் அது உங்கள் ஃபியூச்சர் சர்வீஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல். கிளியர்? ஸோ த லாஸ்ட் திங் இஸ், இதுதான் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் எவ்ரி ஆப்ஷனலுக்குமே இந்த ஒரு ஃபேக்ட் அண்ட் எவிடன்ஸை வந்து எல்லாருனாலையும் ப்ரொவைட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் தட் this particular optional is overlapping with your GS syllabus அப்படின்னு சொல்லுவாங்க. But from my perspective and many others perspective, public administration syllabus around 80% is matched with your GS1, GS2, GS3 and GS4. 4 பேப்பர்லேயும் உங்களுக்கு வந்து இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட சிலபஸ் வந்து ஓவர்லேப் ஆகும். ஆப்வியஸ்லி எஸ்ஏ பேப்பர் அப்படிங்கிறது இஸ் கலெக்டிவ் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட், அதனால் இங்கே நான் தனியாக மென்ஷன் பண்ணல. எஸ்ஏ பேப்பர் எந்த ஆப்ஷன் நீங்கள் படித்தாலும் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எஸ்ஏ பேப்பர். பட் எக்ஸ்பிளிசிட்டாக GS1ல் இருக்க சிலபஸில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல் எங்கே மேட்ச் ஆகுது, தென் GS2ல் இருக்க சிலபஸில் எங்கே மேட்ச் ஆகுது, GS3 தட் இஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் யுவர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், அண்ட் GS4 தட் இஸ் எத்திக்ஸ் பேப்பர் ஆல்சோ which overlapping with the public administration syllabus. பட் இந்த ஓவர்லாப்பிங் அப்படிங்கிற வேர்டுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்ல, அதனால் இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, தட் இஸ் how a public administration optional is matched with a GS optional GS syllabus அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிளனேஷனுக்காக உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை பார்க்கும்போது எஸ் you can come to a conclusion that these are the areas where public administration optional is overlapping with the GS syllabus அப்படிங்கிறத உங்களால் ஒரு credibility-யோட நம்ப முடியும். That is we will explain. The last thing is பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனல் ஆப்ஷனல் பொறுத்தவரையும் 2 பேப்பர்ஸ் இருக்குது. எல்லா ஆப்ஷனலும் இதே சினாரியோ தான். ஃபஸ்ட்டு பேப்பரோட நேம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தியரி
அப்போ என்ன படிக்க போகிறோன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தியரியில் என்ன படிக்கிறோன்னா பேரில் இருக்கல அட்மினிஸ்ட்ரேஷனுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு தியரிஸ் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குது. அந்த பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி படிக்க போகிறோம். எல்லா ஆப்ஷனல்ஸ்லையும் ஃபஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது இட் இஸ் எ தியரிட்டிக் பிரின்சிபல்ஸ் தான் இருக்கும். பட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தியரி இருக்கும். லீடர்ஷிப், ஒரு லீடர்னா இப்படி தான் இருக்கணும், கம்யூனிகேஷன், ஒரு ஆர்கனைசேஷனில் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிஹேவியர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த படிக்க போகிற விஷயம் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தியரி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பேப்பர். யோர் செகண்ட் பேப்பர் இஸ் மோர் ஆர் லெஸ் தட் இஸ் யோர் பாலிட்டி, which means that in the particular administrative theory principle how it applies to the Indian administration அப்படிங்கிற விஷயத்தை படிக்க போகிறோம். ஓகேவா? This is an administrative holistic universal theory, how it is practically in India அப்படிங்கிற விஷயத்தை தான் படிக்க போகிறோம். that is Indian administration அப்படிங்கிற ஒரு விஷயம். புரியுதா? இந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனில் how union government is functioning, how the state government is functioning, how the local government is functioning அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஸோ ஓவர்லேப்பிங் சிலபஸ், ஹவு the first paper syllabus is overlapping with the GS1, GS2, GS3, GS4 and the same type in paper 2.